அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பிரியா. மனைவிக்கு துரோகம் செஞ்ச ஒரு கணவனை பற்றி தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் ஹேமா. எனக்கு வயது 30 ஆகிறது. ஆனால் திருமணம் ஆகவில்லை. நான் நகரத்தில் ஒரு வசதியான வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வருகிறேன். நான் என்னுடைய 14 வயதிலிருந்தே இந்த வீட்டில்தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். எனது குடும்பமோ மிகவும் வறுமையான குடும்பம். எனது தாய் எனக்கு 10 வயதாக இருக்கும்போதே இறந்துவிட்டார். 2 தங்கைகள், ஒரு தம்பி இருக்கிறான். அவர்களையும் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம். ஆனால் என் தந்தையோ குடிகாரனாகவும் பொறுப்பற்றவராகவும் இருக்கிறார். அதனால் என் திருமணத்தை பற்றி அவர்கள் யோசிக்க கூடவில்லை. மாதம் 1ஆம் தேதி ஆனால் என் தந்தை வந்து என்னிடம் உள்ள சம்பள பணத்தை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார். இப்படித்தான் எனது காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. எனது வீட்டில் நான் வேலை செய்யும் வீட்டில் உள்ள முதலாளியோ மிகவும் நல்லவர்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு பெண். அவளையும் திருமணம் செய்து பக்கத்து ஊரில் கொடுத்துள்ளனர். அவர்கள் என்னை மிகவும் அன்பாக தான் பார்த்து கொள்வார்கள். தங்கள் பெண் இல்லாததால் என்னை சொந்த பெண் போலத்தான் நடத்தி வந்தனர். ஒரு நாள் விபத்தில் எனது முதலாளியும் அவரது மனைவியும் இறந்துவிட்டனர். அதனால் இந்த சொத்தையும் வீடுகளையும் பராமரிக்க அவள் மகளும் வீட்டோடு மாப்பிள்ளையாக அவரது கணவர் ரகுவும் வந்துவிட்டார். ரகுவின் மனைவி பெயர் சித்ரா. இருவரும் இந்த வீட்டில்தான் வந்து 1 மாதங்கள் ஆகின்றன. ஆனால் ரகுவின் செயலில் சில மாற்றங்கள் என் கண்ணில் பட்டன. அவர் என்னை பார்க்கும் விதமே சற்று வித்தியாசமாக தான் இருந்தது. தன் மனைவி இருக்கும்போது மனைவி மீது மிகுந்த அன்பாக இருப்பது போல் நடந்து கொள்வார். மனைவி இல்லாத போது என்னிடம் சற்று அக்கறையாக பேசுவது போல் இருப்பார். எனக்கும் சற்று அது பிடித்துத்தான் இருந்தது. காலங்கள் 1 மாதங்கள் 2 மாதங்கள் ஆனது. மெல்ல மெல்ல எங்கள் இருவருக்கும் இடையே உறவு தொடர ஆரம்பித்தது. அவர் என்னிடம் சற்று அன்பாக பேசுவார். எனக்கும் அது ஆறுதலாக இருந்தது. வீட்டில் யாரும் இல்லாத போது நாங்கள் தனிமையில் சில காலங்கள் உல்லாசமாகவும் இருந்தோம். இப்படியே சில காலங்கள் சென்று கொண்டிருந்தன. நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா என்று. அவர், அதற்கென்ன, செய்து கொள்ளலாம் என்று கூறினார். ஆனால் உங்கள் மனைவி இருக்கிறாரே, அது எப்படி சாத்தியம் என்று கேட்டேன். இருக்கட்டும், அவர் மனைவியாக இருக்கட்டும், நீ துணைவியாக இருந்து கொள் என்றார். இப்படியே காலங்கள் சென்று கொண்டிருந்தன. சித்ரா தான் தொழில்கள் அனைத்தும் கவனித்திருந்தார். ரகு அவருக்கு உறுதுணையாக மட்டுமே இருந்தார் ஒழிய பெரிதாக தொழிலில் அவருக்கு நாட்டம் கிடையாது. அதனால் சித்ராவே முழுதாக தொழிலை கவனித்து கொண்டு இருப்பார். சில நாட்கள் பகல் முழுக்க வெளியில் சென்று விடுவார். இரவிலும் சில நாள் காலதாமதமாக தான் வருவார். ரகு வீட்டிலே தான் இருப்பார். இது எங்களுக்கு மிக சௌகரியமாக இருந்தது. நாங்கள் பகலிலும் மகிழ்ச்சியாக இருந்தோம், இரவிலும் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஒரு நாள் ரகு சமையல் அறையில் என்னை கட்டிப்பிடித்து கொண்டிருந்தான். அந்த நேரம் சித்ரா திடீரென்று உள்ளே வந்தாள். உடனே ரகு வேறு ஏதோ தேடுவது போல சமாளித்து கொண்டிருந்தான். என்ன செய்றீங்க இங்க என்று கேட்டாள் சித்ரா. ஒன்றும் இல்லை சித்ரா, பசிக்கிறது போல் இருக்கிறது, அதான் ஏதாவது சாப்பிட இருக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தேன் என்றான் ரகு. ஏங்க, இப்போ தானே சாப்பிட்டீங்க, அதுக்குள்ளேயே பசி எடுத்துக்கிச்சா அப்படின்னு கேட்டா சித்ரா. இல்லை சித்ரா, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன். சரி, என்ன நீ வெளியில் கிளம்பிட்டியா? ஓகே பாய் அப்படின்றான் ரகு. இல்லைங்க, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, கூட நீங்களும் வாங்க என்று சித்ரா ரகுவை கையை பிடித்து கொண்டு அழைத்து சென்றாள். இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகு உடனே வந்து என்னை கட்டிப்பிடித்து என் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு பாய் என்று கூறி சென்றான். இது எனக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அன்று மதியம் சித்ரா பணியிலிருந்து நேரமாகவே வந்து விட்டாள். நானும் வீடுகளை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். ஹேமா, இங்கே வா, வந்து என் பக்கத்தில் உட்கார் என்று அழைத்தாள் சித்ரா. என்னையா, எங்கே நம்ம மாட்டிக்கொண்டோமோ என்று சிறு பயமும் இருந்தது. சரி என்று சென்று சித்ராவின் பக்கத்தில் அமர்ந்தேன். ஹேமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க சித்ரா. சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நீ இந்த வீட்டில் ரொம்ப நாளாக இருக்க, உன் சம்பளத்தை நான் சேர்த்து கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன திடீர்னு? இல்லை, எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது இருந்து நீ இங்கே தான் இருக்க, அவங்க போனதுக்கப்புறமும் எனக்கு ஒரு சகோதரியாக எனக்கு துணையாக தான் நீ இந்த வீட்டில் இருக்க, இந்த வீட்டை விட்டு நீ போகல, எப்போவுமே என் கூட இருக்க, இனிமேலும் இரு. நான் இப்போ வந்து கன்சீவாக இருக்கேன், சீக்கிரமே இந்த வீட்டுக்கு இன்னொரு ஆளும் வரப்போகிறாங்க, நீ தானே அவங்களையும் பார்த்துக்கணும், அதனால தான் சொன்னேன், இனிமேல் வந்து உனக்கு நான் சம்பளம் சேர்த்து தரேன்னு சொன்னாங்க. இது கேட்டதே எனக்கு சற்று உறுத்தலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சித்ரா என்ன சொன்னாங்கன்னா, நான் உன்னை எப்போவுமே என் சகோதரியாக தான் நினைக்கிறேன், வேறு ஆளாக நினைக்கல, சீக்கிரமே உனக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல பையனை பார்த்து கணவராக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இது கேட்டு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. ஏன்னா அவங்க கணவரை அவங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றி அவர் கணவர் கூட இருக்கும். ஆனால் இவங்க நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நினைக்கிறாங்களே, நம்ம இவங்களுக்கு போய் துரோகம் பண்ணிட்டோமேன்னு மனசு கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துச்சு. அன்று இரவு மணி 10 மணி ஆச்சு. ரகு நான் தூங்கி கொண்டிருக்கேன் சமையல் அறைக்கு வந்தார்.
வா ஹேமா நம்ம ஜாலியாக இருக்கலான்னு கூப்பிட்டாரு. எனக்கு சற்று பயமாகவும் இருந்துச்சு. என்ன இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க? மேடம் தூங்கிட்டாங்களான்னு கேட்டேன். அவங்க எல்லாம் தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருந்தா. நமக்கு இடைஞ்சலாக இருக்குன்ட்டு நான் தான் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலான்னு ரகா கூப்பிட்டாரு. கொஞ்சமாவது உங்களுக்கு பாசம் இருக்கா? அவங்க இப்போ மாசமாக இருக்காங்க. உங்கள் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு தூக்க மருத்துவரை கொடுத்துட்டு வரீங்களேன்னு நியாயமான. அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நீ ஒன்றும் கவலைப்படாத, வா நம்ம ஜாலியாக இருக்கலான்னாங்க. இனிமேல் இதெல்லாம் வேண்டாம். அவங்க என்னை சொந்த தங்கச்சி மாதிரி நினைக்கிறாங்க. நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணுறது தப்பாக இருக்குது. நம்ம இனிமேல் இதோட நிறுத்திக்கலான்னு சொன்னேன். இது கேட்டது ரகுவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதை நீயெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும். நீ எப்போ எல்லாம் நான் கூப்பிட்றனோ அப்போல்லாம் நீ வந்து தான் ஆகணும். இல்லைனா இந்த வீட்டை விட்டு உன்னை நான் விரட்டிடுவேன்னா. இது கேட்டு நானும் சிரித்தேன். இதே விஷயத்த நான் போய் சித்ரா மேடம் கிட்ட சொன்னேன்னா அவங்க உன்னையும் சேர்த்து வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அதனால் மரியாதையாக போயிடுங்க. இனிமேல் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் மனைவி அவங்க வயிற்றில் உங்கள் குழந்தை வளருது, அதுதான் உங்களுக்கு முக்கியம். கிளம்பி போங்கன்னு சொன்னேன். இது கேட்டு ரகுவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ட்டு போயிட்டான். 2 நாள் போச்சு. எனக்கு மனசில் ஒரு பாரமாகவே இருந்துச்சு. சித்ராவும் இப்போ வீட்டிலே தான் இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அடிக்கடி நான் தான் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சிட்ருந்தேன். இப்படி ஒரு நாள் செய்யும்போது என் மனசு கேட்காம உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேடம் அப்படின்னு. என்ன ஹேமா சொல்லு அப்படின்னாங்க. கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு. எதுவாக இருந்தாலும் சொல்லு ஹேமா, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க சித்ரா. இல்லை மேடம், நானும் உங்கள் கணவர் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் சம்மதப்பட்டு அவர் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்பு தான்னு சொன்னேன். இது கேட்டு சித்ராவுக்கு தலையே சுற்றி போச்சு. உண்மையாக சொல்கிற, என் கணவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், நீ பொய் சொல்கிற அப்படின்னு. நான் அவர் இந்த உலகமே என் கணவர் தான் நம்பிட்டுருக்கேன், நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னாங்க சித்ரா. இல்லை மேடம், நான் பண்ணது தப்பு தான், எனக்கே தெரியுது. தெரியாத ஏதோ ஒரு எனக்கு கல்யாணம் ஆகலைன்ற நினப்பில் நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய ஆசைக்கு நான் உங்கள் கணவர் பயன்படுத்திக்கிட்டதும் அவருடைய ஆசைக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டதும் தப்பு தான். அதை இதுக்கு மேலேயே உங்கள்கிட்ட மறைக்க எனக்கு மனசு கேட்கல. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த டைம் ரகு கரெக்டாக ரூம்குள்ளே என்ட்ரி ஆனார். சித்ரா கோவத்தோட அவன் சட்டையை பிடிச்சி கேட்டாங்க. ஏண்டா ரகு, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேன்னு நியாயமானு கேட்டாங்க. வெயிட் சித்ரா, வாட் ஹேப்பன்? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? எனக்கு ஒன்றுமே புரியலன்னாங்க. நீயும் இந்த ஹேமாவும் ஒன்றா இருந்தீங்க தானே, ஏன் என்கிட்ட மறைக்கிறேன்னாங்க. நானா? இவ கூடயா? என்ன என் டேஸ்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நீ நினச்சியா? உன்னை விட இவ எனக்கு என்ன முக்கியமாக போயிட்டால? உன் அழகு என்ன, இவ அழகு என்ன? இவ பின்னாடி நான் போவேன் நீ எப்படி எதிர்பார்த்த அப்படின்னு கேட்டான். அப்போ இவங்க சொல்கிறது பொய்யான்னாங்க. ஆமாம் ஆமாம் சித்ரா, இந்த ஹேமா சொல்கிறது எல்லாமே பொய் தான். அவள் வீட்டில் நம்ம காசை திருடி வச்சுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். உன்னை உடனே சித்ரா கிட்ட நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் சித்ரா மேடம் கிட்ட என்னை பற்றி சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு இந்த ஹேமா என்னை மிரட்டினா. நான் போனா போதுன்னு விட்டு வச்சா இவ என்னை பற்றி உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கா. வெரி வெரி டேஞ்சரஸ் கேர்ள் இந்த ஹேமா. இவளை வீட்டை விட்டு விரட்டணும்னா. இல்லை மேடம், இல்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் போய். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணது தான் உண்மை. இவர் வேறு ஏதோ கேம் ப்ளே பண்ணுறாரு, நம்பாதீங்க மேடம் அப்படின்னேன் நான். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் 2 பேரில் யார் சொல்கிறது உண்மை, எனக்கு இப்போ உண்மை தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் சித்ரா, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள் பேகை எடுத்துகிட்டு வந்து உனக்கு காட்டுறேன். அவள் பேக்கில் ஏதாச்சும் இருக்கா இல்லையா நீயே செக் பண்ணிவிட்டு சொல்லு சித்ரா அப்படின்னு ரகு சொன்னான். நானும் போய் என் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டினேன். பேகை திறந்து பார்த்தா உள்ள 2 கட்டு பணமும் சித்ரா மேடமுடைய ஜுவல்ஸும் என் பேக்கில் இருந்துச்சு. எனக்கு இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. மேடம் பார்த்துட்டு, என்ன என் வீட்டிலேருந்து நகை பணத்தெல்லாம் நீ அப்பப்போ இதே மாதிரி தான் திருடிட்டு போறியா? திருடினது மட்டும் இல்லாமல் என் கணவன் மேலே போய் புகார் சொல்கிறியா? மரியாதை வீட்டை விட்டு போயிடு வெளியே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேடம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். நானும் ரகுவும் சாரும் சேர்ந்து தப்பு பண்ணது உண்மை தான். அவர் உங்களை ஏமாத்திட்டுருக்காரு, தயவு செஞ்சு அவரை நம்பாதீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க என் பேச்சு கேட்க தயாராக இல்லை. தன் கணவன் மட்டும்தான் உலகம் நம்புகிறாங்க. நான் சொல்கிறது அவங்க பொய்யா தான் நினச்சாங்க. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் வந்துட்டேன். வெளியே வரும்போது ரகு என் பின்னாடியே வந்தான். என்னடி என்னை மாட்டி விடலான்னு பார்த்தியா? எப்படி உன்னை மாட்டி விட்டேன் பார்த்தியா? நீ ஏமாந்த நேரம் பார்த்து உன் பேக்கில் நான் தான் எல்லாத்தையும் வச்சேன். எப்படி சொன்ன மாதிரி உன்னை வீட்டை விட்டு வெளியே முடிக்கிட்டுனா போடி அப்படின்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு சித்ராவுடைய பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்கக்கிட்ட பேச வந்திருக்காங்க. ஹாய் சித்ரா, ஹவ் ஆர் யூன்னாங்க. வாங்க ரிஷி, என்ன இந்த பக்கம்?
உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்னாங்க. இல்லைங்க, நானும் என் ஹஸ்பண்டும் வெளியூர் போயிட்டு இருந்தோம், இப்போ தான் வந்தோன்னாங்க. சரி வாங்க உட்காருங்க, காஃபியா டீயா கொண்டு வரேன்னாங்க. என்ன நீங்கள் கொண்டு வரீங்க, உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு ஹேமான்ற வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணை எங்கே காணோம் அப்படின்னு ரிஷி கேட்டாங்க. அந்த பொண்ணா என் வீட்டில் திருடினது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டே அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு பொய் சொன்னா, அதான் அவளை வீட்டை விட்டே வெளியே விரட்டிட்டேன்னு சொன்னாங்க சித்ரா. சாரி சித்ரா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு இழுத்தாங்க ரிஷி. என்ன ரிஷி சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சித்ரா சொன்னாங்க. இல்லை, நானே ஒரு நாள் ஆஃபீஸ் விட்டு வரும்போது பார்த்தேன், உங்கள் ஹஸ்பண்டும் அந்த பொண்ணு ஹேமாவும் வெளியில் சுற்றிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாத நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அவங்க 2 பேரும் பார்க்கு அந்த மாதிரி இடங்களில் போகிறதையும் வீட்டில் தனிமையாக இருக்கிறதையும் வந்து வழியில் போகிறவங்களே சில பேர் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி தான் உங்கள் ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டாரு. இது எனக்கும் தெரியும். சரி, உங்கள் ஃபேமிலியில் தேவையில்லாத இஷ்யூ வரக்கூடாது அப்படின்றதுனால நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் அந்த பொண்ணு ஹேமா சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் சித்ராவுக்கு இப்போ தான் உண்மை தெரியுது. நம்ம ஹஸ்பண்ட் ரகு தான் சரியில்லை, ட்ராமா பண்ணியிருக்காரு, நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. சரி நான் பார்த்துக்கிறேன்னு ரிஷிக்கிட்ட சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உண்மையிலே என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு. நான் எல்லா உண்மையும் சொன்னேன். அதுக்கப்புறம் சித்ரா என்னன்னாங்க, சரி நீ வீட்டுக்கு வந்துரு பழையபடி வேலைக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேடம், பரவாயில்ல வா வந்து இங்கே நடக்கிறத பாருன்னாங்க. சரின்னு நானும் போனேன். ரகு அப்போ தான் வந்துட்டு இருந்தார். என்னடி இங்கே என்ன பேரில் உனக்கு, எதுக்கு நீ வந்த அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். உடனே சித்ரா அதுக்கு சொன்னாங்க, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. என்ன பேக்கெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் ரகு. அதுவா, உங்கள் பேகு தான், எடுத்துகிட்டு கிளம்புங்க உங்கள் வீட்டுக்குன்னாங்க. ஏன், நான் ஏன் போகணும், இது என் வீடுன்னாங்க. அதுக்கு சித்ரா சொன்னாங்க, இது உன் வீடு இல்லை, என் வீடு. என் கூட இருந்துட்டு என் அப்பா அம்மா சொத்துல இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணுவேன், உன்னை இந்த வீட்டில் நான் வச்சிட்ருப்பேனா, கிளம்பு, உன் பேக்கை எடுத்துகிட்டு நீ கிளம்பிட்டே இரு, இன்னொரு நாள் இந்த வீட்டு பக்கமும் என்ன தேடிய வந்துடாத அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேலைக்கார பொண்ணு ஹேமா கூட வந்து பண்ண தப்பை உணர்ந்து என்கிட்ட உண்மையை சொன்னான். ஆனால் கூடவே இருந்த நீ தப்பு பண்ணது இல்லாமல் அது என்கிட்ட வந்து மறைச்சிட்டு தான் இருந்த, கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட உண்மையாக கிடையாது, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, வெளியே போன்னு சொன்னாங்க. சித்ரா என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க, நான் எங்கே போவேன் அப்படின்னு ரகு சித்ரா காலில் விழுந்து அழுதான். இந்த ட்ராமாவெல்லாம் நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை, போதும், இனி நீ எனக்கு வேண்டாம், என் குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அப்பனாகவும் இருக்க மாட்டேன், எனக்கு நல்ல புருஷனாகவும் இருக்க மாட்டேன், அதனால் நீ இந்த வீட்டை விட்டு போயிடு, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு ரகுவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இனிமையாச்சும் நீ ஒழுங்காக இரு ஹேமா, உனக்கு நான் வேறு லைஃப் அமைச்சு தரேன் அப்படின்னு சித்ரா சொன்னாங்க. சரிங்க மேடம் நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சித்ரா மேடமுக்கு குழந்த பிறந்துச்சு. கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கு பிடிச்ச, உண்மையாகவே அவங்கள நேசிக்கிற ஒருத்தரை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. எனக்கும் அவங்க வீட்டில் டிரைவராக வேலை செஞ்சவரை சேகரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாங்கள் எல்லாம் 2 பேருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். செஞ்ச தப்பை மன்னிச்சுட்டு சந்தோஷமாக அடுத்த வாழ்க்கையை ஒரு நேர்மையாக வாழணுன்றதை சித்ரா மேடம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கதை பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் தெரிவிங்க.